சார் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது. என்னன்னா, அண்ணன் வந்து ஆரம்ப காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அந்த நடிகை யாருன்னே தெரியாதுன்னாரு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா, அந்த கை கட்சி அவங்க வந்து பண்ற சதிதான் இது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூ கட்சி வேணும்னே என்ன வம்பிழுக்கிறதுக்காக இதை பண்றாங்கன்னாரு. இப்ப இந்த சூரியன் கட்சி வந்து என்ன பழிவாங்கறதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா சரி ஆமா கஷ்டமா இருந்தது நல்லா உதவி பண்ணுன்றாரு. ஆனா இங்க அண்ணி கிட்ட கேட்டா அவங்க நாங்களாம் காசு கொடுக்கலன்றாங்க. எது உண்மை இதுல? உண்மை சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய இந்த கட்சியை ஆரம்பிக்க அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஒரு நல்ல இயக்குனர், தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்ட நல்ல ஒரு இயக்குனராக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு அறிமுகமான நபர். அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் திருமணம் செய்யக்கூடிய நேரம் ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. உண்மைதான், அது நான் இல்லைன்னு மறுக்கலை. அது பண்ணி காதலிச்சிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அண்ணனுக்கு நெருக்கமானவர்களுக்கு இது பிடிக்கல, வேணாம் விட்டுரு அப்படின்னாரு. அப்போதான் அண்ணன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு ஸ்பையா மாறுறாரு. இந்த நடிகையை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க சரியில்லை அப்படின்னு தெரிய வருது. சரி இந்த தம்பி சரி வராதுப்பா, பிரிஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு ஒரு கல்லூரிகள் படிக்கும்போது பிரேக்கப் ஆயிருக்கு. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்குல்ல? எனக்கு அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பிரேக்கப் தான். ஆனால் கல்லூரி படிக்கும் போது பிரேக்கப்புங்கிற வயசு வந்து வெறும் 20 தான். அந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் இப்போ அந்த அண்ணன் பிரேக்கப் பண்ணும்போது அண்ணனோட வயசு என்னன்னு நீங்கள் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தீங்கன்னா நான் லாக் ஆகிருப்பேன். ஆனால் நீங்கள் கேட்கல. அப்படி விட்டுருங்க அப்படியே. அது சாதாரண ஒரு பிரேக்கப் டைம் மாதிரி தான். அந்த வயசில் அந்த நேரத்தில் பண்ண வேண்டிய இதுவா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சாதாரண ஒரு பிரேக்கப்பாக தான் அது கடந்து போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவங்க அழுது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு வந்து ஒரு இலகிய மனம். யாராவது கண் முன்னாடி அழுதாலே அவருக்கு வந்து கருணை வந்துடும். பாசத்திற்குரியவர் வாரி வழங்கிடுவார். மன்னர் எஜமானர் அப்படி எல்லாமே பண்ணிடுவார். காசு கொடுத்துருவாரு. அப்படி அந்த நேரத்தில் செல்வம் அவர்கிட்ட கொடுத்து, தம்பி இது மாதிரி பாவம்பா, உதவி செய்ப்பா, என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டமாக இருப்பா, ஏன் முன்னாடி யாரும் அழக்கூடாதுப்பா. அப்போ பிஜிஎம்லாம் போட்டோம். வந்தாயா அப்படி போட்டு காசு ஒரு 3.5 லட்சம், 50,000 அது கொடுத்து விட்டோம். வச்சுக்கம்மா, இப்போதைக்கு கை செலவு வச்சுக்கம்மா, பார்த்தா கஷ்டமா இருக்குமான்னு அண்ணன் உதவி செஞ்சாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் உதவின்னு கேட்டாலே கருணை மனப்பான்மையோட உதவி செஞ்சிருவாரு. இருங்க சார் ஒரு நிமிஷம். அண்ணனுக்கே வந்து உதவி தேவைப்படுது. அண்ணனே நிறைய மேடையில நின்று இன்னும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா, 1000 ரூபாய் உதவி பண்ணாதானே அண்ணன் இது பண்ண முடியும், கட்சி நடத்த முடியும், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ 3 லட்சம்னா இவங்க 350 பேர் பாக்கெட்ல இருந்து 1000 எடுத்து அந்த நடிகைக்கு உதவி பண்ற அளவுக்கு இலகுன மனசாங்க. அது கணக்கு சொல்லிருக்கீங்களா உங்க தம்பிகளுக்கு? இந்த 3 லட்சம் இப்படிதான் செலவு செய்யப்பட்டு கேட்டுருவாங்க. கணக்கு கேட்டுருவாங்க. கணக்கெல்லாம் கேட்க கூடாதுமா, அது தப்பு இல்ல. கணக்கு கேட்க மாட்டாங்க. உண்மையான மானத்தமிழன் ஒரு தாய் பிள்ளை கணக்கு கேட்க மாட்டாங்க.